அண்ணி, சொல்லுமா. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, விருந்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தோம்ல, அது ரெடி ஆயிடுச்சா என்ன ஏதுன்னு பார்க்க வந்தேன். அதெல்லாம் அப்பயே ரெடி ஆயிடுச்சு அண்ணி. அதான் வேலுவும் மோகனும் இருக்காங்களா, அவங்க பார்த்துக்குவாங்க. இருந்தாலும்மா நம்மளும் கூட இருக்கணும்ல. அப்படிலாம் இல்லை நீ, உங்களுக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லை. நீங்கள் வேற எதுக்கு தேவையில்லாம் வெயிலில் நின்றுக்கிட்டு உள்ளே வாங்க. மா. சொல்லியா? அங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்கம்மா. பந்தி பரிமாற ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்க வந்தேன். ஆள் வர வர போட ஆரம்பிச்சிருங்கய்யா, அப்புறம் இடைஞ்சலா இருக்கும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அதெல்லாம் 250 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அங்கே இடம் இருக்குது. அப்புறம்யா இன்னொன்று, சாப்பாடு செய்கிற இடத்துல ஒரு ஆள் நின்றுக்கோங்க. ஏன்னா அப்புறம் தீர தீர டக்கு டக்குன்னு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா 500 பேருக்கு சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பரிமாறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதா? சரிம்மா சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அதான் மெனு அதிகமாக்கிட்டோம்லம்மா, அதனால கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிரியாணி, வெள்ளை சாதம், குழம்பு, அப்புறம் சிக்கன் தொக்கு அந்த மாதிரி நிறையா இருக்கனால கரெக்டாக வரும்மா. நம்ம ஊரில் எப்படியும் 2000 பேர் இருப்பாங்க. நான் ஒரு 3000 பேருக்கு செய்ய சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒருத்தவங்க கூட சாப்பிடுவாங்கல்ல, அதுக்காண்டி 3000 பேருக்கு செய்ய சொல்லியிருக்கேன். மீதி இருந்தால் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கவும் சொல்லிட்டேம்மா. சரியா சரியா, ரொம்ப நல்லது. இது எப்படா நடந்துச்சு? வெறும் பிரியாணி மட்டும் தானே போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாத்த, அப்படிதான் சொல்லியிருந்தோம். அப்புறமேலு ஒருத்தருக்கு பிரியாணி பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காதுல்ல. வயசானவங்களுக்குலாம் மசாலா ஐட்டம் நிறையா இருந்தால் பிடிக்காதுல்ல. அதனால குழம்பு, ரசம், அப்புறம் மோர் இதெல்லாம் போட சொல்லிட்டோம். இது எது பிடிக்குதோ அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு. சரி சரி, இன்னைக்கு ஒரு புடி தான், நம்ம சாப்பிட வேண்டியதான். ஆமாண்டி, சம்மந்தக்காரவங்களை கூப்பிடு, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நம்மளும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிங்க, நீ கூப்பிட்டேன், இந்த வாரேன்டாங்க அவங்களும். சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன என்னக்கா, ஒரே ஜாலியாக இருக்க போல. அடிப்போடி நீ வேற, நானே பைத்தியம் முடிச்சு திரியிறேன். ஏன்க்கா என்னாச்சு? அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லை, அப்புறம் என்ன? உங்கள் ஆத்தா செத்துருவேன்னு மிரட்டுச்சு, அதான் கல்யாணம் பண்ணேன். இப்போ எனக்கு பைத்தியம் பிடிக்குது, என்ன பண்ண சொல்கிற? சரி விடு விடு, கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் சரியாக போயிடும். ஆமாம், மாமா இங்க ஏண்டி நீ வேற அதை கேட்குற? தாலி கட்டின வரைக்கும் தான் அவர் என் பக்கத்தில் நின்றுருந்தார். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னு எனக்கே தெரியாது. என்னக்கா சொல்கிற? ஆமாண்டி. சரி, நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் எங்கே? அவங்களாம் வெளியே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன் உள்ளே உட்காந்து சாப்பிட வேண்டியதானே, ஏன் வெளியே உட்காந்து சாப்பிட்றாங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, ஊருக்காரவங்க எல்லாத்துக்கும் விருந்து வைக்கிறாங்கல்ல, சாப்பிட்டுட்டு அவங்கள வந்து பார்த்துட்டு தான் போவாங்களாம். அதான் சரி ஒரே தான் இங்கே உட்காந்து சாப்பிட்றலான்னு அவங்க அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி சரி. என்னங்க நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சும்மாதாம்மா பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்ப்பா, இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம். நீங்கள் மட்டும் வரீங்க நீ, அண்ணனை காணோம். அவரா அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்கப்பா. தம்பியை விட்டுட்டு வந்தோம்ல, தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு, அதான் என்ன இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசாமல் நீங்கள் தம்பியை தூக்கிட்டே வந்திருக்கலாம். ஆமாப்பா, நானும் அதான் சொன்னேன். ஆனால் வீட்டில் விட மாட்டாங்களே, என்ன பண்ண சொல்கிறேன்? அவங்களே 2 நாள் கழித்து தூக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. தூக்கிட்டு வந்தாலும் அவனை தூக்கி வச்சுட்டே இருக்கணும்ப்பா. நோய் நோய் அழுதுகிட்டே இருப்பான். உடம்பு சரியில்லைனாலும் இதான் பஞ்சாயத்து சின்ன பசங்கள்கிட்ட. அதான் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அத்தை. அதான் சரி விட்டுட்டு வந்தோம். 2 நாள் கழிச்சு நானே தூக்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னாங்க. சரிங்க அண்ணி. உங்களுக்கு டீ எதுவும் வேணுமா நீ? போட்டுறவா? இல்லைப்பா இல்லைப்பா, இப்போ தான் சாப்பிட்டோம்ல, வயிறு ஃபுல்லாக இருக்குது, அப்புறமேல் குடிச்சிக்கலாம். சரி வாங்க உட்காந்து பேசலாம். உனக்கு என்ன தாண்டா வேணும்? இங்கே பாருக்கா, நான் உங்ககிட்ட சண்டை போடலாம் வரல. நீ எப்படி உன் மூத்த பையலுக்கு கல்யாணம் பண்ணிட்டியோ அதே மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நீ தானே மாப்பிள்ளையோட அம்மா, உங்ககிட்ட சொல்லணும்ல, அதான் முன்னாடியே சொல்கிறேன். இன்னும் 2 நாளில் நான் கல்யாணம் வச்சுருக்கேன். ஏற்பாடெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நின்னா மட்டும் போதும். என்னடா சொல்ற? அவனுக்கு தான் அவசர அவசரமா வச்சோம்னா இவங்களுக்கும் சீக்கிரமா வைக்கணுமா? ஒரு நல்ல நாள் பார்த்து பொறுமையா நல்லா கிராண்டா பண்ணலாம்டா. இல்லைக்கா, நான் சிம்பிளாலாம் பண்ணல, கிராண்டாக தான் பண்ணுறேன். என்ன 2 நாளில் கல்யாணம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மித்தபடி எல்லாமே கிராண்டாக தான் பண்ண சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் நான் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். 2 நாளில் கல்யாணம், உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லணும்ல, அதுக்காண்டி தான் வந்தேன். ஏன் மாமா எல்லாத்தையும் அவசர அவசரமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அம்மா தான் பெரிய அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, நான் இல்லாமல். இப்போ இதையும் நீங்களே சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருமா, உன் சௌரியத்துக்கெல்லாம் என்னால் வைக்க முடியாது. என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும், அவ்வளோதான். என் பொண்ணு கஷ்டப்படுறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, புரியுதா? அத்தைக்கு இப்போ தானே உடம்பு நல்லா இருக்கு, அதுங்களாட்டி ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அவங்க தான் சொல்கிறாங்களா பொறுமையாக வச்சுக்கலான்னு.
இங்க பாருமா மூத்த மருமகளே, வந்தியா வேலையை மட்டும் பாரு சரியா? சும்மா என்கிட்ட வந்து நாட்டமா பண்ணிட்டு இருக்க கூடாது. நீ இந்த வீட்டுக்கு தான் மருமக, எனக்கு கிடையாது, புரியுதா? சும்மா தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு என் பொண்ணுக்கு நான் தான் முடிவெடுப்பேன். சும்மா தேவையில்லாம நீங்க ஊடையில வந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மரியாதை இல்லை பார்த்தீங்கன்னா. ராசாத்தி அமைதியா இருமா, நான் பாத்துக்கிறேன். அண்ணி நீங்கள் அமைதியாக இருங்க அண்ணி, இந்த ஆள்கிட்டலாம் பேச முடியாது, கிறுக்கி மாதிரி பேசுவியா? அக்கா நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க்கா. ம் சரி, அப்புறமேல் வா சரியா? சரி நான் போயிட்டு வரேன். ம் பார்த்து போ. ஷோ இவன் வேற எங்கே போனான்னு தெரியலையே, எல்லாம் கை மீறி போயிட்டுருக்கு. டேய், அந்த பந்தலுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டியாடா? கொடுத்துட்டேனே. சரிடா, எதுவும் விட்டுருக்க போறோம், பார்த்துட்டு எதுக்கு இருந்தாலும், புரியுதா? இல்லனே, நான் மதியானமே உட்காந்து பார்த்துட்டேன் எல்லாத்தையும் வரிசையா. எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டோம். இன்னும் அந்த சீரியல் செட்டுக்கு மட்டும்தான் அவங்க எடுத்துட்டு போகாம இருக்காங்க. அது எடுத்துட்டு போகும்போது காசு வாங்கிக்கிறேன்னாங்க. சரி சரி, பார்த்து கொடுத்துரு சரியா? டேய் இவ்வளோ நேரம் எங்கடா போனீங்க? ஏன் எதுவும் வாங்கி தரணுமா? அது ஒன்றும் இல்லைடா, இங்கே ஒரு பெரிய விஷயமே நடந்துருச்சு அதான். என்னத்த சொல்றீங்க? ஆமாண்டா, உங்கள் மாமா இருக்கார்ல, அவர் என்னமோ பத்திரிகையெல்லாம் அடிச்சிட்டாராமா, மண்டபம்லாம் பார்த்துட்டாராமா, உனக்கும் கவிதாவுக்கும் 2 நாளில் கல்யாணமா. அதை வந்து சொல்லிட்டு இருந்தாரு உங்கள் அம்மாட்ட. அதான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இவ வேற அழுதுகிட்டே போனா தெய்வானை. என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்க? ஷோ இவரோட தொல்லையா இருக்குத. என்னத்த பண்ண சொல்கிற, இவரோட தொல்லையாக இருக்குது. அண்ணியும் எதுவும் பேசாமல் தான் இருந்தாங்க, என்ன ஏது ஒன்றுமே புரியல, அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியல. அவங்க தானே, அவங்க கடைசி வரைக்கும் அமைதியாவே இருக்கட்டும். யார் வாழ்க்கை நாசமா போனா அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு அவங்க தம்பி நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே. டேய் அப்படிலாம் இல்லைடா, அவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கடா. ஏதோ அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க எதுவும் சொன்னாதான் புரியும் நம்மளுக்குலாம். போங்கத்த, நீங்க வேற பெத்தப்பிள்ள முக்கியம் இல்லைன்னு அவங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அவர் என்னமோ சொல்லி மிரட்டுறாரு, ஆனா என்னன்னு மட்டும் தெரியட்டும், அப்ப இருக்கா அவருக்கு. என்னடா சொல்கிற? ஆமாத்த, அம்மாவுக்கும் மாமாவுக்கும் சண்டை நடந்துச்சுல்ல, அப்போ அவர் என்னமோ இடையில சொல்லிட்டு இருந்தாரு. அது அவர் சொன்னோடனே அவங்க கண்ணுல இருந்து தண்ணீர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை பார்த்தோன்னே அப்படியே அந்த அழுகையை நிப்பாட்டிட்டாங்க, மறைக்கிறாங்க அப்படியே. என்னவா இருக்கும், ஒருவேளை அதுவா இருக்குமோ? சரிடா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ போய் தெய்வானி என்ன இதுன்னு பாரு. அந்த பிள்ளை வேற அழுதுகிட்டே போச்சு, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பிள்ளை வாழ்க்கையை அழிச்சு இன்னொருத்தர் வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புடா. சரிங்க, எதுவுமே நம்ம வீட்டில் பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல வேற நான் போய் அவளை பார்த்தா இது சண்டை வந்துருமோ என்னமோ பயமா இருக்குதா. அண்ணே, நீயா போனாதானே பிரச்சனை? அத்தையும் கூட்டிட்டு போ பேசாம. இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குடா. நீ என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லிக்கிறேன் நான். எதுக்குன்னு கேட்டால் தாலி பிரித்து கோக்கிறதுக்கு என்ன ஏதுன்னு பார்க்க போனேன்னு நான் சொல்லிக்கிறேன் சரியா? நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ அந்த பிளேட் என்ன ஏதுன்னு பேசுப்பா, அவன் கஷ்டமாக இருக்குது. அண்ணே யோசிக்காத, நீ கிளம்பு போ, நான் சமாளிச்சுக்கிறேன் போ. சரிங்க, வாங்க போலாம். சரிடா, வீட்டில் கேட்டா சொல்லிடு. நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க போங்க. இந்த ஆளோட கை காலெல்லாம் சேர்த்து உடச்சு விடணும், அப்பதான் அறிவு வரும். சும்மா தேவையில்லாம வம்பிழுத்துட்டே இருக்காரு, நகி நகி நகின்னு. வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டையா வருது சாமி. டேய் இங்கே ஓரமாக நிறுத்தி போட்டுட்டு வா சரியா? சரிங்க, நான் நிறுத்திட்டு வரேன், நீங்க போங்க. சரி. இவன் எங்கே போனா? வெளியே போகிறேன்னு தானே சொல்லிட்டு போனா. ஷோ கடவுளை வந்தான்னா தூங்கலான்னு பார்த்தா இவ ஒருத்தி. வரலாமா உள்ள? வாமா வாமா உள்ளே வாமா. வாயா தம்பி, வந்து உட்காருங்க வாங்க. என்னம்மா வீட்டில் யாரையும் காணா, நீங்கள் மட்டும் இருக்கீங்க? இல்லைம்மா, என் பேரனோட பொண்டாட்டியும் ஊருக்கு போயிருக்காங்க. திடீர்னு தானே வந்தாங்க, போட்டது போட்டபடியே இருக்கட்டுன்ட்டு சரி போயிட்டு வாரேன்னாங்க, நாளைக்கு வாரேன்னாங்க. அதான் சரின்னு. என் பேத்தி இந்த பக்கத்தில் தான்மா போயிருக்கா. அப்படியாம்மா, சும்மா தான் பார்க்க வந்தேன், என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு. அத்தை அப்படி நீங்கள் பேச்சு கொடுத்துட்ருங்க, நான் வெளியில் போய் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சரிடா, சீக்கிரம் போயிட்டு வா. நீங்கள் வாங்கம்மா உட்காருங்க. பாட்டி, இந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, என்ன இதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ போய் பேசிட்டு வாப்பா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஓ மேடம் இங்கே தான் இருக்காங்களா? எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என்னை அடிச்சிங்க? கையில் என்ன வச்சுருக்க? ஐயோ இதை நம்ம மறந்துட்டோமா, போச்சு. அது ஒன்றும் இல்லை, சும்மா கீழே கிடந்துச்சு, என்ன ஏதுன்னு எடுத்து பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியாம்மா, ரோட்டில் எவனாவது கேன பையன் போவான், அவங்ககிட்ட போய் சொல்லு. இங்கே பாருங்க, இந்த நேரத்தில் தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுக்காதீங்க, போங்க. யாராவது பார்த்தா தப்பாயிரும், போங்க அப்படியா? யார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். சரி, நீ எந்திரிச்சு வா, வீட்டுக்கு போகலாம். அதெல்லாம் வர முடியாது, நீங்கள் போங்க.
இப்போ உனக்கு என்னடி பஞ்சாயத்து? தேவையில்லாம நீ கடுப்பேத்திட்டு இருக்க இந்த நைட் நேரத்துல. சும்மாவே இருக்க முடியாதா உன்னால வீட்டுல? தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு திரியிற. டேய் இங்க என்னடா நடக்குது? மேடம் சாக போறாங்களாம், அதான் வேற ஒன்றும் இல்லை. நீ இங்கிட்டு வா, நான் பேசிக்கிறேன். என்னமோ பண்ணுங்க. ஏய் இந்தாம்மா, அறிவு இருக்கா இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தேவையில்லாத வேலையில நிறைய பார்க்குற போல. என்ன அது வந்துமா, நான் அப்பயே நினச்சேன் என் மனசுக்கு ஏதோ தப்பாக படுதுன்னு. அதனால தான் இவனை கூட்டிகிட்டு வந்தேன். ஷோ கடவுளே, நாங்கள் வந்ததுனால சரியாக போச்சு, இல்லைன்னா என்னத்துக்கு ஆகிறது? நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிருமா? இல்லை அப்படிலாம் இல்லை. நான் தான் உங்ககிட்ட சொல்லி தானே அனுப்பிச்சி விட்டேன். இவங்க என்னதான் பிளான் போட்டாலும் உனக்கும் வேலுக்கும் தான் கல்யாணம்னு சொன்னேன்னா சொல்லலையா? அப்படியே இந்த முடிவெடுத்த? ஏன் யாரும் உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா? சொல்லுமா, யார் என்ன சொன்னாங்க சொல்லு. ஆமாம், இவங்க மாமா தான் மிரட்டினாங்க. என்ன சொல்கிறேன்? என் வீட்டுக்காரா? ஆமாம். என்ன சொல்லி மிரட்டினாரு? இங்கே பாருடா, இதுக்கு மேலேயும் நீ பொறுமையாக இருக்கிறது ரொம்ப தப்பு. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், வேற வழியே இல்லை. இவர் ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்காரு பார்த்துக்க. அம்மாவை மீறி என்னத்த பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ணி தான் அவனை, வேற வழியே இல்லை. பேசாமல் நீங்கள் 2 பேரும் நாளைக்கு நம்ம மலை கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிடுங்க, சரியா? அத்தை என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, இதை தவிர வேற வழியே இல்லை. அவர் இப்படி மிரட்டிக்கிட்டே இருப்பாரு. நீ வேற அண்ணியை வேற ஏதோ சொல்லி மிரட்டிட்டு இருக்காருன்னு சொல்ற. இப்போ இந்த பிரச்சனை வேற. இதுக்கெல்லாம் பதிலடி நம்ம கொடுத்தே அவனை, வேற வழியே இல்லை. இங்கே ஒரு கவிதாவை பொறுத்தளவு அது வந்து ஒரு ரோபம் மாதிரி, கீ கொடுத்தா ஆடம்பரம் அந்த மாதிரி. அவளுக்கு தேவை சொத்து, அவ்வளோதான். என்னத்த சொல்றீங்க? நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அவன் உன்னை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுறான்னு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவளுக்கு தேவை சொத்து, நம்ம வீட்டு சொத்து எல்லாத்தையும் அடையணும். மூத்தவனை எப்படியாவது பேசி ஏமாற்றி கையெழுத்து வாங்கிடலாம். உன்னை ஏமாற்ற முடியாது. அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே அதுதான். 3வது, அவன் வந்து வளர்ப்பு பிள்ளைன்னு அவருக்கே தெரியும். இவளுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், உன் தங்கச்சிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்றனால அவள் எதுவும் பங்குக்கு வர மாட்டான்னு அவருக்கு தெரியும். இவங்க 2 பேரும் பிளான் போட்டதே சொத்துக்காக மட்டும்தான், வேற எந்த காரணமும் இல்லை. கல்யாணம் பண்ணுறதும் அதுக்கு தான், சும்மா பேருக்கு ஊருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி. உங்களெல்லாம் ஏமாற்றி இந்த சொத்தெல்லாம் அடையணும், அவங்களோட நோக்கமே அதுதான். இதுவே எனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். என்னத்த சொல்றீங்க? ஆமாண்டா, அதனால தான் நான் ராசாத்தியவே கல்யாணம் பண்ணி வச்சேன். ராசாத்தி வந்து விவரமா இருப்பா அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி மட்டும்தான் பெரியவனுக்கு ராசாத்தியை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு டக்குன்னு எல்லாத்தையும் முடித்தேன். சரி, 2வது பிள்ளைக்கு எப்படி என்னன்னு பார்க்கும்போது தான் அன்றைக்கி ஒரு நாள் கவிதா பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஃபோனில் யார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தா. அப்போ தான் கேட்டேன், என்னன்னு பார்த்தா இந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு இருக்கேன், நான் சொத்துக்காண்டி தான் கல்யாணம் பண்ணுவேன், சொத்து கிடைச்சோன்னே எல்லாத்தையும் விற்றுட்டு நான் பாட்டுக்கு எங்கள் அம்மா கூட போய் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கெல்லாம். அத்தை என்னத்த, என்னால் நம்ப முடியல. மாமாவா இப்படி? ஆமாண்டா, என்ன பண்ணுறது, புருஷனாக போயிட்டாரே, வேறு வழி இல்லை. ஷோ கடவுளை, இந்த விஷயம்லாம் அன்றைக்கி தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால தான் நான் அன்றைக்கே மோகன்கிட்ட சொல்லி சுதாரிக்க சொன்னேன். நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு குடும்பத்துக்கு எதிராலாம். அதெல்லாம் வந்து நாங்கள் நிறையா முறியடிச்சிட்டோம், நானும் மோகனும் சேர்ந்து. இப்போ நடக்கிற விஷயம் உனக்கும் அவருக்குள்ள விஷயம். அதில் வந்து நான் ஒன்றுமே பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்பாடா, ஒரு வழியாக வந்து நீயும் தெய்வானையும் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அப்பாடா அப்படின்னு நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம் தான் பெருமூச்சே விட்டேன். ஏன்னா கவிதாவை மட்டும் நீ கட்டாயமாக கல்யாணம் பண்ணியிருந்த, உன் வாழ்க்கையும் நாசமாக போயிருக்கும், உங்கள் சொத்து வீணாக போயிருக்கும். இந்த சொத்து ஒவ்வொன்றையும் உங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார் தெரியுமா? அதுக்காண்டி தான் சரி இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாத மாதிரி இருந்து போன்றதுக்காண்டி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கூடயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன். அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு. அப்புறம் அதை போய் நான் மோகன்கிட்ட சொல்ல, மோகன் ஏதாவது ஐடியா சொல்லுவோம். நாங்கள் 2 பேரும் பேசி ஏதாவது ஒரு முடிவெடுத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இது வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருந்தோம். அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, ஆஃபீஸ் விஷயத்துலேயும் சரி, வீட்டு விஷயத்துலேயும் சரி. ராசாத்தி கல்யாணத்தை தடுத்ததே அவர் தான் மெயினாக. நான் தான் சரி அவர் இல்லாத நேரம், வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து டக்குன்னு கல்யாணத்தை முடிக்கணும்னு முடித்தேன். கடைசியில் நல்ல வேலை நீ தாலி கட்டினதுக்கப்புறம் தான் அவர் வந்து நின்னார். ஓ, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா யாருமே இல்லாம எப்படித்த நாங்க மட்டும் கல்யாணம் பண்றது? யாராவது ஒருத்தவங்களாவது பெரியவங்க இருக்கணும்ல. இப்ப போய் தெய்வான அவங்க பாட்டிட்ட சொல்லி புரிய வைக்கவங்களாட்டி முடியாத, அதெல்லாம் தெய்வான பாட்டிலாம் கண்டிப்பா வரமாட்டாங்க. பேசாம நீங்களே வந்துருங்க. டேய் என்னடா, விட்டா என்னையே க்ளோஸ் பண்ணிடுவ போல. ஆத்தாடி, உனக்கு ஐடியா தான் கொடுக்க முடியும். சும்மா என்னையெல்லாம் வந்து கூண்டில் ஏற்றி நிற்க வச்சிடாத கடைசியில். சாமி என்னையால் விட்டுருப்பா. அத்தை அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்களே. நீங்க சொன்னோடனே அவளுக்கு சிரிப்பை பாருங்களேன். என்னம்மா தெய்வானே, கல்யாணம்னு சொன்னோடனே மூஞ்சி பிரகாசமாயிருச்சு. அப்படிலாம் இல்லை. அடேங்கப்பா, வெக்கம்லாம் வருதா?
சரிடா, ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு, யாருக்கும் தெரிய வேணாம், நம்ம வீட்டுக்கு மெயினாக தெரிய வேணாம், புரியுதா? அப்புறம் வந்து நான் வரேன், முடிஞ்சா வரேன், சரியா? அப்புறம் என்ன ஏதுன்னு பாருங்கள், காலகாலத்தில் கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்கள். அப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு நானும் பார்க்குறேன். அந்த வீட்டில் தானே இருக்கேன். அவருக்கு தெரியாது, அவர் கூட இருந்து நான் குளிப்பறிக்கிறேன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்னைக்கு கொல்ல போகிறாருன்னு தெரியல. பார்த்துக்கலாம். என்ன, என் பிள்ளைங்க அனாதையாயிரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என் பிள்ளைகளுக்காண்டி தான் இந்த உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அவர் என்னதான் பண்றாரு நானும் பார்க்குறேன். இந்த கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கு கச்சேரி, பெரிய கச்சேரி. சரிப்பா, நம்ம போகலாமா? லேட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஏதுன்னு தேடுவாங்க நம்ம வீட்டில். அப்புறம் ஏதாவது பொருளையை கிளப்பி விட்டுருவாங்க. இதான் சாக்குன்னு அந்த கவிதா அவ்வளோதான் தாண்டவம் ஆடிடுவா. வா போகலாம். எங்க அத்தை நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே. சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். நீ போய் சீக்கிரம் தூங்கு காலகாலத்தில். அப்புறம் மறந்துடாத, நீ பாட்டுக்கு நாளைக்கு கல்யாணம் உனக்கும் இவனுக்கும். நீ பாட்டுக்கு எப்பயும் போல எந்திரிக்காத, புரியுதா? அப்புறம் நான் இவங்கிட்ட சேலை நகையெல்லாம் கொடுத்து விட்றேன், சரியா? அதை போட்டுக்கோ. நான் முடிஞ்சால் வர பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்களா பண்ணிக்கோங்க, ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த வீடு வந்து ஜெயில் கைதி தங்கியிருக்க குடியிருப்பு மாதிரி, ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டியா? என் தம்பி, என் நிலமை அப்படி. எங்கள் அண்ணி பின்னாடியே நான் சுற்றணும். அப்புறம் இப்போ புதுசாக உங்கள் அக்கா வேற வந்திருக்காளா, அவளையும் கொஞ்சம் பார்க்கணும். அவளும் புதுசு தானே, அவளை விட்டுட்டு வர முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு வர பார்க்குறேன். கரெக்டாக முகூர்த்த நேரத்துக்கு வந்துடுறேன், ஓகேவா? முடிஞ்சால் வந்துடுறேன், புரியுதா? அதுக்குன்னு யாரும் இல்லைன்னு கவலைப்படக்கூடாது, புரியுதா? எல்லாரும் உன் பின்னாடி தான் இருக்கும், புரிஞ்சுதா? ஏன்னா இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை. இல்லைன்னு வச்சுக்கே, எப்படி நடக்க வேண்டிய கல்யாணம் தெரியுமா இது? ஜாம் ஜாம் நடக்க வேண்டியது. உங்கள் அக்கா கல்யாணமே எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தே இல்லை. எல்லாம் அவசரம்னா என் புருஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு நாளைக்கு எல்லாமே மாறியா, புரியுதா? அதனால் நீ எதையும் நினச்சி கவலைப்படாமல் சந்தோஷமாக போய் தூங்கு. காலையில் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வீட்டில் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடு. தெரியாமல் ஆசீர்வாதம் வாங்கிடு, வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது? நான் என்னென்ன சொல்கிறேன் பாரு. ஏன்ட்ட நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க போல, அனுபவம் பேசுது போல. அடே நீ வேற சும்மா இரேண்டா, எனக்கே கை கால்லாம் நடுங்குது. உங்கள்கிட்ட தான் இவ்வளோ கம்பீரமாக சொல்லிக்கிருக்கேன், உள்ள பிச்சு உதறுது. எனக்கு தான் தெரியும்ல. எங்க அத்தை பயில்வான்னு நினைச்சேன், இப்படி காமெடி பீஸா இருப்பாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலத்த. இங்கே பாடுறா, அப்புறம் பார்த்துக்க. உன் கல்யாணம் நடக்கணுமா வேணாமா எல்லாம் என் கையில் தான் இருக்குது. எப்படி வசதி? தெய்வமே, நல்லா இருப்பீங்க, வாங்க போலாம் நேராச்சு வீட்டுக்கு. அடப்பாவி, ரொம்ப விவரமா தான் இருக்க. அத்தாடி. டார்லிங் பாய், போயிட்டு வருவோம் சரியா? ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி வாங்க. அப்புறம் கையில வச்சு அந்த கர்மத்தை தூக்கி போடும் போத, இல்லைன்னா திரும்பி அடிப்பேன் பாத்துக்க. ஏன் தோற ரொம்ப பாசம் போல? ஆமாத்த, என் பொண்டாட்டில அப்புறம் இருக்காதா பின்ன. டேய், என்னால முடியலடா சாமி, என்னை விட்டுருங்கடா, நான் வீட்டுக்கு போறேன். சரிம்மா, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஷப்பா, இவங்க சொல்ல தாங்க முடியலையே. தெரியாம இவனை கூட்டிட்டு வந்துட்டேன். ஷப்பா கடவுளே. டேய் எரும மாடு, அங்கிட்டு பார்த்து நடந்து தொலை. என்னத்த? டேய், நாளைக்கு கல்யாணம் ஆயிரும்டா, அப்புறம் பாத்துக்கலாம்டா. நீ போடா முத. அத்தை, இன்னைக்கு தானே லாஸ்ட் நாள், பேச்சுலரா, அதான் வேற ஒண்ணும் இல்ல. எந்த எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு போறாம என்னது? நான் போறாமப்படுறேனா? அது உங்க மாமா அப்படின்னு. டேய், இந்த கடவுளுக்கே அடக்காது பாத்துக்க. கீழே இருக்க கட்டை எடுத்து அடி அடின்னு வெளுத்து போட பாத்துக்க. அத்தாடி, அத்தை ரொம்ப கோவமாயிட்டாங்க, நம்ம போயிருவோம் சாமி. சரிம்மா, பாத்துக்க, நாங்க போயிட்டு வரோம். சரி, பார்த்து போங்க. இங்க பாருடா, எக்காரணத்துக்கு நான் தான் உங்களுக்கு பின்னாடி இருந்து கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிடாதீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. அப்புறம் அன்னைக்கு தெரிஞ்சா கூட ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்லி சமாளிச்சுக்குவேன். இருந்தாலும் உங்கள் மாமாக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, இல்லைன்னா கூட நான் தான் ஒத்துக்கிடுவேன். அப்புறம் என் பிள்ளைங்க நிலமை பாவம், அனாதையாயிருங்க நான் இல்லைன்னா. அத்தை, ஏன்ட்ட இப்படிலாம் பேசுறீங்க? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்க பேர் இதுல அடிபடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். நாங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் காமிக்க போறோம். இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க மட்டும் அந்த விஷயத்த சொல்லலைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. இந்நேரம் ஏன் நிலைமையும் தெய்வான நிலைமையும் ரொம்ப மோசமா இருந்திருக்கும். நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து எங்களுக்கு சொன்னீங்க, இல்லைன்னா நாங்க என்ன பண்ணிருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. சரி சரி, விடு விடு, பழசையை பற்றி பேச வேணாம். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். போ, அவள் தனியாக நிற்கிறா பாரு, அவளுக்கு போய் என்ன இதுன்னு பாரு. நானும் வீட்டுக்கு கிளம்புறேன், சரியா? சரிங்கத்த. ஏம்மா இன்னும் சோகமாவே இருக்க? என்னதான் ஆச்சு உனக்கு? நல்லபடியா எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பதான் நடக்கும், புரியுதா? நம்ம திடீர்னு கல்யாணம் பண்ணணும்னு இருந்திருக்கும் போல. எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் மாமாவை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஏற்கனவே உங்களுக்கும் உங்கள் மாமா பொண்ணுக்கும் தானே கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ வேற நம்ம திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரும் இல்லாமல் அனாதையாக கல்யாணம் பண்ணுறோமா, அதான், வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத சரியா? நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். சரிங்க. ஐயோ அண்ணி, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறது? ஐயோ, அவங்க வேற அங்கனக்குள்ளே நிற்கிறாங்களே. அது யாரு? நம்ம வேலு மாதிரி தெரியுது. பக்கத்துல நிக்கிறது யாரு? போச்சு, பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
டேய் வேலு, மா இங்க என்னடா பண்ற? பேசாமல் இங்கேயே நிற்போம் நம்ம. இதுதான் அண்ணி நடந்துச்சு. என்னடி சொல்ற? இவ்வளோ விஷயம் நம்ம வீட்டில் நடந்திருக்கா? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் சரி பண்ணியிருப்பேன்ல எல்லாத்தையும். இங்கே பாருங்க நீ, அதெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதா ரொம்ப நல்லது. அவ்வளோதான் சொல்லுவேன், பார்த்துக்கோங்க. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் முடிவெடுக்கணும். சரிடி, ஒரு நல்ல நாளாக பார்த்து வேலனையும் தெய்வானையும் கூட்டிகிட்டு வந்துடலாம், சரியா? என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையும் தப்பாக நினச்சிட்டேன்ல. அண்ணி, இங்கே சின்ன பொண்ணு இருந்தாலே அவளை காணோம். அது இல்லைம்மா, ராசாத்தி வேற தனியாக இருப்பாளா, மாசமாக இருக்கால, அதான் சரி கூட இருக்க சொல்லலான்னு சொன்னேன். அதான் அங்கே போயிருக்கா, வேற ஒன்றும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் கூட பேசி. அப்புறம் எபிசோட்ஸ்லாம் வந்து இனிமேல் வந்து வேறு மாதிரி இருக்கும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இனிமேல் வரது வந்து ராசாத்தியோட பிள்ளைங்க, இவங்க மட்டும்தான் வந்து வருவாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி வந்து போகுது அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆகும். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் வந்து நாளைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன், அது ரிவீல் ஆகும். அது வந்து எங்களோட ஸ்டோரியில் தான் வந்து சர்ப்ரைஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு நாளைக்கு சொல்கிறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.